ஹலோ பேட்ரானே, வெல்கம் டு அவர் சேனல் பேட்ரன்ஸ்vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் சர்வீஸோட தான் போக போகிறோம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், வண்டியில் வந்து பிரேக் பிடிக்கல ஒரு சவுண்டு வருது, பிரேக்கும் சரியாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதை தான் இப்போ ரெடி பண்ண நம்ம போயிட்டுருக்கோங்க. வந்துட்டான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டருங்க ஒர்க் ஷாப்புக்கு. போய் கேட்போம், அப்படியே ஃபுட் ட்ரெஸ்ஸும் மாற்ற முடிஞ்சால் ஃபுட் ட்ரெஸ்ஸும் மாற்றிடலாம். ஸோ நேற்றே நான் சொன்னேன், வண்டியில் வந்து பிரேக்லாம் சரியாக பிடிக்க மாட்டேங்குது, சவுண்ட் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ண தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காலையில் எந்திரிச்சதே 11 மணிக்கு எந்திரிச்சோம். ப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒர்க் ஷாப் போயிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அங்கேயே தான் ஹோட்டல் பக்கத்தில் இருந்தால் அங்கே சாப்பிட்டுக்கலாம் தான் பிளான். அதுக்கப்புறம் இந்த ரோட முட்டுச்சந்தில் கூட்டிகிட்டு போய் நிறுத்திடாதே. ஃபஸ்ட்டு போய் பைக் சர்வீஸ் விட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் வேறு தெரியல, அதை எவ்வளோ கேட்க போகிறானோ. முட்டுச்சந்த மாதிரி தான் இருக்கு கூகுள் மேப்பு. என்ன காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட கூகுள். பாருங்க, முட்டு சந்துக்குள்ள கூட்டிட்டு வந்து நிறுத்திடுச்சு. இதுதான் ஒர்க் ஷாப்பாட கூகுள் மண்டையா. டேர்ன் லெஃப்டா? இங்க எங்க தான் டேர்ன் லெஃப்ட் இருக்கு? எது ஜிலிங்கடா லெஃப்ட் திரும்புறது? செவத்துக்குள்ள பூந்து போறதா? யார் சாமி நீங்களாம்? மெயின் ரோட்லயே போய்க்கிறேன்டா. அடுத்த ஒர்க் ஷாப்பை தேடி போக வேண்டியதான். எங்க ஆக்சிடெண்டா? ரோடு போடுறாங்களா? இந்த பாடத்து வழியாக நைட்லாம் போகும். ரயில்வே பாலம் அந்த சைடு. ரொம்ப பழைய பாலம் போக ரொம்ப அடி வாங்கி. நம்ம ரோடு எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவு மோசமான பண்ணி வச்சிருப்பாங்க. போட்டு அருமத்தட்டு தட்டி இருக்கு ரோடு போடுறது. இப்படி விழுது நாடு. ஏற்கனவே நம்ம வீடு தனியா ஆடு, இந்த ரோடு அதுக்கு மேல ஆடு. நேரம் அடிக்கிற வெயிலுக்கு மேப் வேற சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரைட்னஸ் வச்சுட்டேன், ஒன்றும் தெரிஞ்ச பாடல, எல்லா கலர்ல தெரியுது. போற வழியிலே ரோட்ல எல்லாத்தையும் போட்டு போகுது. ரோடு குப்பத்தொட்டி தெரியல. இங்க ஒரு கட்டு வருதா? கூகுளு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா, எங்கடா ரோடு கட்டாகுது? நீ என்ன இஷ்டத்துக்கு மேப்ல சொல்லிக்கிட்டு இருக்கான்?
கரெக்டாக ஏ அப்படி ஒரு அறிகுறியே தெரியலையடா. இங்க இருக்கா இந்த ரோட்ல தான் கரெக்டாக சொல்லுது. ஸோ நான் இப்படியே கரெக்டாகும். இல்லை மறுபடியும் ஒரு முட்டு சந்துக்கு தான் போகிறோமோ? வருஷம் வந்தா சரி. இங்கே ரைட்டு, இந்த ரவுண்டானும் ரைட் எடுக்கணும். செயின்ஸ் பேக்கெட்டு ஆடு பழைய வருஷத்துல கேட்டோம். அவங்க செயின்ஸ் பேக்கெட்லாம் பேரிங் ஏதோ போயிடுச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. மாற்றணும். எவ்வளோ ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயிட்டு இப்போதான் வண்டி ரெடி பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். 650 ரூபாங்க. பிரேக் ஷூ அண்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பேரிங் ரெண்டும் போயிருந்துச்சு. ரெண்டும் மாற்றிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. 1 மணி நேரம் நாங்க, ஆனால் ஒரு 1/2 ஹவர்லேயே முடிச்சு கொடுத்துட்டாரு வண்டி கையில். வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கும் நல்லா பிடிக்குதுங்க. சவுண்டு அந்த அளவுக்கு வரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ வண்டியை ரெடி பண்ணிட்டு ரூம் கிட்ட நேராக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கா சோமேஸ்வரா டெம்பிள்னு ஒரு ஃபேமஸான டெம்பிள் இங்கே ஒன்று இருக்காங்க. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஈவினிங்காக வெயில் போனதுக்கப்புறம் ரூம் கிட்ட வந்துட்டோம். விட்டுறாங்க. நம்ம வந்து வெளியே ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சோமேஸ்வரர் டெம்பிளுக்கு போக ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் கூட அந்த கோயில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ 6 மணிக்காக கிளம்புறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். நம்ம தங்கியிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு 3.5 கிலோமீட்டர். அப்படியே போகலாம். வழிவிடு வழிவிடு வழிவிடு. இது ஏதோ கம்பெனியா இவ்வளோ பெரிய நேஷனல் ஃபிளாக் வச்சுருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸோ ஏதாவது இல்லைங்க. ரவுண்டானாவே நேஷனல் ஃபிளாக் ஆகுறதுக்கு இங்கே வச்சுருக்கானுங்க. இது கொள்ள போக சொல்றது
அது ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு எங்கே போகுதுன்னு தெரியலையே. சரி, முட்டு சந்தை மாதிரி தான் தெரியுது. திருப்பி கூகுள் விட்டு முட்டு சந்தை நிறுத்துறா போல. போய் பார்ப்போம் என்னன்னு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பீச் ஓரத்துல இருக்குங்க. இந்த ஏரியா கூட நாலஞ்சு சின்ன சின்ன கோயில் நிறைய இருக்கு. ஒரு சைடு பீச், ஒரு சைடு ரயில்வே ட்ராக்கு. நல்லா இருக்கும்ப்பா இந்த ஊர். இண்டிகேட்டர் போட்டே போடுறது எங்க போடுறது கரெக்டாக நேரம் தான் போகும். நேரம் சொல்றது இண்டிகேட்டர் க்ளோசிக்கர் நிறைய பேர் போட்டு வராங்க. இந்த ரோடு இதில் வந்து ரைட் கட் பண்ணோம். இது ஊர் பேரு சோமேஸ்வராவா? சோமேஸ்வரா பீச்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இப்படித்தான் ரயில்வே ஸ்டேஷன், டிஎம்சி சோமேஸ்வரா, சோமேஸ்வரா பீச். ஓகே, சோமேஸ்வரா பீச்சில் தான் இருக்கிறாங்க கோயில். வந்துட்டாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இது கோயில் இன்னும் போதும். இங்க இருக்க இதுதான் நம்ம சோமேஸ்வரா டெம்பிள். வண்டி இங்க நேராகவே பார்க் பண்ணிப்போம். வர்றவங்களே பாதி பேர் பார்த்தீங்கன்னா யாரும் டெம்பிளுக்கெல்லாம் போகிறதுங்க, எல்லாரும் நேரம் பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஸோ நம்மளும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஏதோ நடந்து போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி பிடிச்சி ஓப்பன் பண்ணவே இருக்குது. கட்டி கூட முடியாது. ஆனால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு ஊரே போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாகவே பீச்சு தாங்க. அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே லைனாக பீச் தான் இருக்கும். வரிசையாக ஒவ்வொரு பேரில் வேற ஒரு பீச் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு பீச் தான் இது சோமேஸ்வரா பீச். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக பின்னாடி இருக்கும். கோயிலுக்கு போகிறவங்க ஒரு 4-5 பேர் தான் வைப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்லெஸ்ஸாக வராங்க. பீச்லேயே இருந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிளம்பலாங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ரேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.